ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஜவ்வரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன ஜவ்வரிசி, அதனால் 10 நிமிஷம். பெரிய ஜவ்வரிசின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தால் போதும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஒரு பாதி அளவுக்கு வேகணுங்க, கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி பாதி அளவு வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சு வேக வச்சதுனால சீக்கிரமே வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தான். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா வேகணும். நான் 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்தேன், 1/2 கப்புக்கு சேமியா எடுத்திருந்தேன். இப்போ வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேகணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை 1/2 கப்புக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. சுகரை உருகி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் நான் காய்ச்சின பால் தான் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவு சேர்த்துருக்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் திரும்பவும் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை நான் நெய்யிலே வறுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கு இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம உடனே குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகும்போது இது கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டி ஆயிடுச்சுன்னா காய்ச்சின பால் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா, வீட்டில் நமக்கு பாயசம் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ்லேயே இது பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.